நம்ம சூர்யா அவருடைய நடிப்பில் வெளிவந்திருந்த படம் தான் கங்குவா. இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் கங்குவா படம் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. படம் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃப்ரேமில் யோகி பாபு தண்ணிக்குள்ளே இருந்து ஃபோனை எடுத்து பேசுகிறதுக்கு காதில் வைப்பார். அப்படி வைக்கும்போது பார்த்தா அப்படின்னா அந்த ஃபோன் டிஸ்பிளே அப்படின்றது ஆனில் இருக்காது. குறிப்பாக சென்சார் மூலமாக நம்ம காதுகிட்ட வச்சா மட்டும்தான் அந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அதுக்கு தொட்டிக்கு அந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நம்பர் அப்படின்றத கூட பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஆனில் தான் இருக்கும். ஆனால் இவர் ஃபோனை எடுத்து காதில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஆஃபில் இருக்குது. ஆக்சுவலாக ஃபோன் வரல, வந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த ஃப்ரேமில் சூர்யா அவர் பார்த்தோம் அப்படின்னா இது பீரா பிராந்தியா அப்படின்னு எனக்கு தெரியாது, இந்த சரக்கு பாட்டில் அப்படின்னு மட்டும் தெரியும். இந்த பாட்டிலை வந்து எடுத்து அவர் குடிப்பார். குறிப்பாக அந்த பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அடித்து உடைக்கிறது போல இருக்கும். ஸோ அந்த பாட்டில் உடையும் போது அந்த மூடி மட்டும் எப்படி தனியாக போகுது அப்படின்னு தெரியலை, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பாட்டிலை பார்த்தோம் அப்படின்னா திரும்ப காட்டும்போது உடையாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அடிச்சிச்சு அப்படின்னா பாட்டில் உடையத்தானே செய்யும், ஆனால் இவங்களுக்கு உடையாது. இருந்தாலும் அந்த பாட்டிலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அதில் இருக்கக்கூடிய அந்த சரக்கை குடிக்கிறது போல இருக்கும். அப்படி குடிக்கும்போது திரும்ப கண்டினியூஸாக இந்த ஃப்ரேம் போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஷாட்டில் காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்டில் எம்டி பாட்டிலாக இருக்கும். அவர் வாயில் வச்சு குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணுவாரே தவிர உள்ள ஒன்றுமே இருக்காது. இந்த ஃப்ரேம்லலாம் ரொம்பவே அப்பட்டமாக தெரிஞ்சு அந்த பாட்டிலில் இந்த சைடு இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடு இருக்கிறது அப்படியே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ பாட்டிலில் ஏதாவது லிக்விட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாட்டிலுக்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இது எம்டி பாட்டில் அப்படின்றதுனால எதுவுமே தெரியலை. முதல் இருந்துச்சு சரக்கு, அதுக்கப்புறம் இல்லை, ரொம்ப நேரம் எடுத்திருப்பாங்க போல ஷூட்டிங். அதனால இவங்க ரெண்டு பேரும் இவரை பார்த்தோம் அப்படின்னா கூட்டிட்டு வரும்போது ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா கையையும் ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா காலையும் தான் அந்த செயின் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. அப்படி லாக் பண்ணி இவரை கொண்டு வந்து கீழே இறக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தானே இறக்கணும். ஸோ அவருக்கு சட்டையில் எதுவும் மண்ணு ஓட்டக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஏதோ ஒரு திங்ஸை வச்சு ஸோ அது மேலே பார்த்தோம் அப்படின்னா இவரை இழுத்துட்டு வரது போல இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அந்த லாக் பண்ணும்போது அந்த காலில் தான் அந்த செயினை வச்சு பார்த்தோம் அப்படின்னா லாக் பண்ணுவார். காலில் லாக் பண்ண செயின் எப்படி கைக்கு வந்துச்சு அப்படின்னு தான் தெரியல. அவர் லாக் பண்ணது காலில், இப்போ இங்கே காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா கையில் லாக் பண்ணியிருக்கிறது போல இருக்கும். இந்த ஃப்ரேமில் இங்கே கும்பலாக படுத்திருப்பாங்க. அப்படி படுத்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது இவங்க பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலு கிட்ட ஒரு பீட் பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கீழே விழுந்து கிடக்கும். இன்னொரு பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த கால் பக்கத்தில் நுப்பாட்டி வச்சிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இந்த சீன் அப்படியே கண்டினியூ ஆகும்போது இந்த ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலரில் பீர் பாட்டில் இருந்துச்சு இல்லையா, அந்த பீர் பாட்டில் கிரீன் கலரில் இருக்காது. மொத்தத்தில் அந்த இடத்துல பீர் பாட்டிலே இருக்காது. அதே பாட்டில் ஒன்று கீழே விழுந்து கிடக்கிறது போல இருக்கும். அந்த பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர் இருக்காது, வேற ஒரு கலரில் அந்த பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கீழே விழுந்து கிடக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு படத்தை ஆரம்பித்தோன்னே இந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவை வரைகிறது போல காட்டியிருப்பாங்க. அப்போ இந்த பையனுடைய அந்த சட்டையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஷர்ட் பண்ணி போட்டிருப்பா, அப்படி அது பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிழிஞ்சிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த சீனில் இந்த ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி கிழிஞ்சிருந்தது இப்படி கிளியாமல் இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அவர் அந்த ட்ரெயினில் வரும்போது கிழிஞ்சிருந்த சட்டை எப்படி இங்கே வந்த பின்னாடி கிளியாமல் இருக்குது அப்படின்னு தெரியல. புது சட்டையாக இருக்கும் போல இருக்குது, அதான் புதுசாக இருக்குது. இந்த பையனை சூர்யா அவருடைய வீட்டுக்கு கூட்டி வந்த பின்னாடி சூர்யாவும் யோகி பாபுவும் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அப்போ இந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா வரைஞ்சிட்டு இருப்பான். இந்த ஒன் சைடு மட்டும் தான் வரைஞ்சிருப்பான், இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வரைஞ்சிருக்க மாட்டான். இவன் வரைகிறத பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமாக பார்க்கறது போல இருக்கும். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட ஆகியிருக்காது. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் சைடும் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பெரிய ஒரு ஆர்ட்டவே வரைஞ்சி முடிச்சிருப்பான். ஆக்சுவலாக ரவிவர்மன் கூட இந்த பையன் அளவுக்கு இவ்வளவு வேகமாக வரைய மாட்டார் போல இருக்கு. இந்த பையன் ரொம்பவே சூப்பராகவும் வேகமாகவும் வரையிறான். இந்த ஃப்ரேமில் இந்த கருணாஸ் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அந்த கையை வெட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 100 கைகள் வேணும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு கையாக இவர் பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து வெட்டுறது போலவே காட்டியிருப்பாங்க. இப்படி வெட்டும் போது அந்த கை எல்லாத்தையுமே எடுத்து ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா எண்ணி போடுறது போல இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கருணாஸ் மட்டும் அவருடைய கையை அவரே வெட்டி அது எப்படி இந்த என்ற இடத்துக்கு அந்த கை போச்சு அப்படின்ற உண்மையிலே எனக்கு தெரியல. ஸோ அவங்க வெட்டி அவங்களே அந்த கையை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவர் வெட்டின கையை எப்படி அவங்க எண்ண முடியும்? சப்போஸ் இவர் கையை வெட்டி கொண்டு போய் அங்கே போடும்போதே இவரை பார்த்து போட்டு தள்ளியிருப்பாங்க இல்லையா, ஏன்னா சீனி யோசிச்சுட்டோம் வேற வழி இல்லை அதனால அப்படின்னு எடுத்திருப்பாங்க போல. இந்த சீன்ல கங்குவா கேரக்டர் இவரை வெட்டுவாரு. இவர் வெட்டும் பார்த்தோம் அப்படின்னா இவர் மேல அந்த கத்தி படாமலே இவர் பார்த்தோம் அப்படின்னா அப்படி தாவி குதிக்கிறது போல அப்பட்டமா தெரிஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்திருக்கலாம்.
அது மட்டும் இல்லை, கங்குவா பார்த்தோம் அப்படின்னா இவருடைய கையை வெட்டுவார். குறிப்பாக இவருடைய கையை எங்கே வெட்டுவார் அப்படின்னா அதுதான் ஹைலைட்டு. கிட்டத்தட்ட மொழிக்கு மேலே தான் அந்த கையை பார்த்தோம் அப்படின்னா இவர் வெட்டுறது போலவே காட்டியிருப்பாங்க. ஆனால் வெட்டின கையை பார்த்தோம் அப்படின்னா கங்குவா காட்டுவார். கிட்டத்தட்ட அந்த மணிக்கட்டை இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டுமே சின்னதாக கையை வெட்டினது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெட்டினது பார்த்தோம் அப்படின்னா மொழிக்கு மேலே, ஆனால் இப்போ வச்சிருக்கிறது மணிக்கட்டை கிட்ட வெட்டி கையில் வச்சிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கையை வெட்டின பின்னாடி இவரை பார்த்தோம் அப்படின்னா கட்டி போட்டு எரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போது இவருடைய அந்த நெத்தி பகுதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் எதுவுமே இருக்காது. சும்மா அங்கங்கே சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி தான் அந்த பிளட் இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இவரை கட்டி வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு நெத்தியில் அதிகப்படியான ரத்தக்கரை இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. மொதல் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ரத்தக்கரை எதுவுமே இருக்காது. ஆனால் எரியும் போது மட்டுமே ரத்தக்கரை அதிகமாக இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இந்த சின்ன பையனை யாரும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சூர்யா பேசிட்டு இருக்கும்போது இந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா ஓடி வரது போல இருக்கும். குறிப்பாக அந்த பையன் ஒரு கம்பு ஒன்று வச்சிருப்பான். அந்த கம்பில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு இறகு பார்த்தோம் அப்படின்னா கட்டி இருக்கிறது போல இருக்கும். அந்த கம்பை அந்த பையன் தூக்கி போடும்போது முதல்ல கட்டும் போது அந்த கம்பில் ஒரு இறகு இருந்துச்சு இல்லையா, அந்த பையன் அந்த கம்பை தூக்கி போடும்போது அந்த இறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பில் இருக்காது, காற்றுல பறந்துருக்கும்னு நினைக்கிறேன் இறகு. அடுத்ததா இந்த சீனில் கங்குவா கேரக்டர் அவங்க டீம் எல்லாமே காட்டுக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ மரத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் அட்டாக் பண்ணுறது போல இருக்கும். ஸோ குறிப்பாக அந்த தலையெல்லாம் வெட்டி தூக்குறது போலவே காட்டியிருப்பாங்க. அந்த தலை பார்த்தோம் அப்படின்னா வெட்டினது கண்டிப்பாக அந்த இடத்துல தான் விழுந்திருக்கும். அதை இந்த கங்குவா டீமில் இருக்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, கூட வந்த ஆட்கள் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் நம்ம கூட வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட எங்கடா இங்கே இருந்தவன் அப்படின்னு கேட்டாலே கண்டுபிடிச்சலாம் நம்ம டீமில் ஒரு ஆள் குறையுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான கேள்விகளோ தேடல்களோ இருந்திருக்காது. யாரோ நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் மொட்டையாக இந்த மாதிரி ஒரு சீனை எடுத்து வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த ஃப்ரேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா மட்டுமே நிற்கிறது போல காட்டியிருப்பாங்க. அடுத்து இதே ஃப்ரேம் காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா சூர்யா கூட சேர்ந்து சில ஆட்கள் இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன் பார்த்தோம் அப்படின்னா அப்பட்டமாக மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக தான் இருந்துச்சு. இந்த சீன் கண்டினியூஷனில் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அந்த ஃபைட்டில் யானையுடைய தந்தத்தை வச்சு சூர்யா ஃபைட் பண்ணுறது போல இருக்கும். அப்படி ஃபைட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேர்த்த அடித்து முன்னாடி தள்ளுறது போல இருக்கும். ஆனால் அடிக்கிற மாதிரி செய்வார். அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் பட்டு இவங்க கீழே விழுகிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன் ரொம்பவே அப்பட்டமாகவே தெரிஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த கங்குவா கேரக்டரை இந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சில் குத்துவான். அப்படி குத்தும் போது அந்த கத்தி முன்னாடி குத்தி பின்னாடி வரைக்கும் வந்திருக்கும். இருந்தாலும் அடுத்த சீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த காயத்துக்கு ரெஸ்ட் எடுக்காமல் அந்த காயத்துக்கு மருந்து கூட போட்டாரா இல்லையா அப்படின்னு தெரியாது, மருந்து போட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க. ரெஸ்ட் கூட எடுக்காமல் அவர் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கட்ட வேலைக்கு போன மாதிரி காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெஞ்சில் குத்திருக்கா அப்படின்னும் போது கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஸோ இருந்தாலும் அதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு சின்னதாக நகத்தை வெட்டும் போது கையை வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு காயம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த பையன்கிட்ட கங்குவா பேசும்போது அவருடைய அந்த கண் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடு பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சின்னதாக ஒரு காயம் இருக்கிறது போல் ஃபர்ஸ்ட் டைம் காட்டியிருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சின்ன கோடு மாதிரி இருந்த காயம் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக கோடு பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி மாறி இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ காட்டினதுக்கும் இப்போ காட்டினதுக்கும் வித்தியாசத்தை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். இந்த சீனில் இந்த பையனை கங்குவா கூட்டிகிட்டு போகும்போது அந்த பையனை ஒரு முதல்ல அட்டாக் பண்ணி அந்த காலை கடிக்கிறது போல இருக்கும். அந்த காலை எங்கே கடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த முட்டி காலுக்கு கீழே தான் கடிக்கும், கால் முட்டிக்கு கீழே தான் கடிக்கும். ஸோ ஆனாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கங்குவா பண்ணுவார். எங்கே பண்ணுவார் அப்படின்னா காலுடைய முட்டியில் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக கடித்தது அந்த முட்டிக்கு கீழே, ஆனால் இவர் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது அந்த முட்டிக்கிட்ட. மனசுள்ள மருத்துவர் போல இருக்குது, அதனால தான் இப்படி பார்க்குறாரு. அடுத்ததாக இந்த பையனுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஊஞ்சல் ஒன்று அமைப்பார். அந்த ஊஞ்சல் அமைச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஊஞ்சலுக்கு கவுரு ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த கயிறை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லாரிகளுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, இல்லை அதை விட பெருசாக வச்சுருப்பாரு. இந்த மாதிரி ஒரு கயிறு எப்படி இவருக்கு கிடச்சிச்சு அப்படின்னு தெரியல. இவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே, அதுவும் புது கயிறாக வேற இருக்குது, ஷூட்டிங்க்குன்னே வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அதே மாதிரி தான் இந்த தண்ணியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு படகு ஒன்று செஞ்சு விட்டுருப்பாங்க. அந்த படகுலையும் பார்த்தோம் அப்படின்னா கயிறை வச்சு தான் கட்டினது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள கங்குவாவுக்கு மட்டும் எப்படி கயிறு கிடைக்குது அப்படின்னு தான் தெரியல. அதுவும் அவர் நினைச்ச வகையில் கிடைக்குது பாருங்க. அந்த ஊஞ்சல் கட்டுறதுக்கு நல்ல தடிமனான பெரிய கயிறு, இந்த கப்பல் மாதிரி இந்த சின்ன படகு செய்யறதுக்கு சின்ன ஒரு கயிறு, இவர் நினைச்ச கயிறுலாம் கிடைக்குதே. ஆனால் படம் தான் அப்படி அமையலை பாவம். அடுத்து
இந்த சீனில் கங்குவா அவங்களுடைய அப்பாவை பார்த்தோம் அப்படின்னா அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது அவர் அந்த ஈட்டியெல்லாம் எடுத்து சுற்றி கங்குவாவுக்கு அனுப்பிச்சு வைப்பார். அப்படி அனுப்பும்போது அவர் சுற்றும் போதும் அந்த ஈட்டியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் அங்கங்கே தான் இருக்கும். ஸோ அந்த ஈட்டி ஃபுல்லாகவே ரத்தம் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி தான் அந்த கங்குவா கையில் அந்த ஒரு ஈட்டி 3 ஈட்டி இருக்கும். அந்த 3 ஈட்டி வந்த பின்னாடியும் அந்த ஈட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் அப்படின்றது அங்கங்கே தான் லேஸாக தொட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. திரும்ப அந்த 3 ஈட்டியும் கங்குவா அவருடைய கையில் எடுத்து அவர் கையில் இருக்கும்போது ரத்தம் அங்கங்கே தான் இருக்கும். அந்த 3 ஈட்டியில் ஒவ்வொரு ஈட்டியாக எடுத்து கையில் வச்சு பார்ப்பாரு. அப்போ மட்டுமே அந்த ஈட்டி ஃபுல்லாகவே ரத்தம் இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணுவாங்க. கையில் ஃபஸ்ட் டைம் பிடிக்கும்போது ரத்தம் அங்கங்கே தான் இருக்குமா, ஆனால் ஒவ்வொரு ஈட்டியாக எடுக்கும்போது அந்த ஈட்டி ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்குமா எப்படி? இந்த சீனில் சூர்யா அப்படி தொங்கிட்டு இருப்பார். அவருடைய இந்த ஒயிட் கலர் சட்டையில் அந்த நெஞ்சு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமுமே எந்த பக்கமுமே ரத்தம் அப்படின்றது இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது. அடுத்து கண்டினியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா இவர் மேலே ஏறி வரும்போது மட்டும் அந்த ரைட் சைடு நெஞ்சுக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் வரது போல இருக்கும். இது எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியாது. காட்டும்போது ரத்தம் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது இப்படி தொங்கிட்டு இருப்பாரு. அப்போ காட்டும்போது சூர்யாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த வயிற்று பகுதியில் ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கும். அந்த காயத்தினால அந்த சட்டை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ரத்தமாக இருக்கும். அந்த சட்டையிலேருந்து அந்த பேண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் அடுத்து காட்டும்போது அதிகப்படியான இருந்த ரத்தம் லேசாக தான் இருக்கும். பேண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ரத்தக்கரை இருந்துச்சு இல்லையா, அது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். முதல்ல இருந்த சைஸுக்கும் இப்போ இருந்த சைஸுக்கும் வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும். அடுத்து சூர்யா கடலில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிற்பார். அப்போது அவருடைய நெற்றி பகுதி அவருடைய மார்பு பகுதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரத்தம் அப்படின்றது சின்ன சின்ன கோடா, அதுவும் 2-3 கோடு தான் நெத்திலாம் இருக்கும். நெஞ்சில் தான் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது போல காட்டியிருப்பாங்க. குறிப்பாக நெத்தியில் 2-3 கோடு தான் இருக்கும். இதே சீன் அப்படியே ஃப்ரேம் கண்டினியூ ஆகும்போது இந்த ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா 2-3 கோடாக இருந்த ரத்தம் ஸோ அதிகப்படியாக அவர் முகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோடுகள் இருக்கிறது போலவும் நெஞ்சிலையும் அதிகப்படியான கோடுகள் போட்டிருக்கிறது போலவும் காட்டியிருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும், இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். எல்லாமே கண்டினியூஷன் சீன் தான். கடைசியாக படத்தில் கார்த்தி வருவார். அவர் வரும்போது அவர் ஃபேஸ் கட்டுவாங்க. அவர் ஃபேஸில் எங்கேயுமே ரத்தக்கரை அப்படின்றது இருக்காது. கன்னத்தில் மட்டும் லைட்டாக ஒரு இடத்துல சின்ன கோடு பட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். க்ளோஸ் அப் ஷாட் வைக்கும்போது மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அவர் நெத்தி அதுக்கப்புறம் கண்ணம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்னதாக கோடு பட்டா எப்படி இருக்கும் ரத்தம் அந்த மாதிரி இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி கார்த்தி கேரக்டர் வந்து ஒருத்தருடைய தலையை திருகி அந்த தலையை அமுக்கியோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணி அந்த தலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் கைகள்லாம் ரத்தமாகும். அப்படி பண்ணும்போது அந்த தலையை பிடிச்சி அமுக்கினார்னே வச்சுக்கிறோமே, அப்படி அமுக்கி உடைக்கும் போது அந்த ரத்தம் அவருடைய முகத்தில் தெரிச்சிருக்கணும் இல்லையா, அப்படி உடைக்கும் போது அவர் முகத்தில் ரத்தம் அப்படின்றது தெரிச்சிருக்காது. கொஞ்ச நேரம் ஆன பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த தலையை அமுக்கி ரத்தம் தெரிச்சிச்சுன்னா அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்க மாதிரி அவர் முகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்தை தெளிச்சு விட்டுருப்பாங்க. காட்டும்போது இருக்காது, அடுத்து காட்டும் போது இருக்கும். இது எல்லாமே கங்குவா படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம்.